வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 9ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மாலை 4:04 வரை, அதன் பின் பூசம், திதி வளர்பிறை துவாதசி மதியம் 1:25 வரை, அதன் பின் திரையோதசி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 10:15 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷம், இன்று சுபமுகூர்த்த நாள், இன்று பிரதோஷம். நாளைய விசேஷங்கள்: நாளைய தினம் சுபமுகூர்த்த நாள், நாளைய தினம் நடராஜர் அபிஷேகம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 10:15 அளவில் சந்திர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று மாலை நேரத்தில் அனைவரும் சிவ ஆலயம் செல்ல வேண்டும். அங்கு நந்தியம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் பார்ப்பது சிறப்பு. எப்பயுமே பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பார்க்கணும். பிரதோஷம் எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தை போக்குவதற்கான ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் எது அப்படின்னா பிரதோஷம்தான், பிரதோஷ பூஜை தான். பிரதோஷம் பூஜை பார்க்க நம்மளுடைய பாவங்கள், செய்த பாவங்கள் குறையும், கழியும். பாவம் குறைஞ்சா புண்ணியம் ஏறும். நம்ம புண்ணியம் செய்யாட்டினாலும் பாவம் குறைஞ்சாலே நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், தடை விலகும். அதனால் அது ஒரு முக்கியமான பரிகாரம். பிரதோஷ பூஜை பார்த்தா செல்வ நிலையில் உயர்வு அடையலாம், செல்வம் சேரும், நிறையா பணம் வருமானம் வரும், செல்வ நிலையில் ஒரு உயர்வை காண முடியும். நந்தி பெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்துக்கணும். இது ஒரு முக்கியமான தகவல். அதே மாதிரி ஒவ்வொரு கிழமைகள்லேயும் வரக்கூடிய பிரதோஷ பூஜைக்கு ஒரு பவர் உண்டு. இன்று புதன்கிழமை. இப்போ பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி சாயங்கால நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆராதனைகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும், படிக்கலாம். படிப்புக்கான ஒரு முக்கியமான விஷயத்துக்கான ஒரு பவர் உங்களுக்குன்னு கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்லா படித்து மேலே வரலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான பிரதோஷ வேளைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதுங்கிறதும் ரொம்ப பெரிய பவர். எப்பேற்பட்ட கஷ்டம் பிரச்சனையில் இருக்கீங்க, கோர்ட்டு வழக்கு தாங்க முடியாத பிரச்சனை, வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு இருந்தாலும் பிரதோஷ நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரணும். வந்தால் இது தொடர்ந்து வரணும். ஒருக்க 2 வாட்டி வந்தால் முடியாது, அதுக்குன்னு ஒரு நமக்கு தெரியும், அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். திருவண்ணாமலையில் கிரிவலம் வரணும். அது எந்த கிழமையில் வந்தாலும் சரி, பிரதோஷ நேரத்தில் பண்ணணும். பண்ணால் பெரிய லெவலில் மாற்றத்தை அனுபவிச்சிடலாம். ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி, கெடுபலன் நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, கேது தசை நடந்தாலும் சரி, அந்த சர்வேஸ்வரன் சிவபெருமான் உங்களை கை தூக்கி விட்டுருவார். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கலாம். இதெல்லாம் இன்றைய தகவல். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம்.
மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் 3ஆம் இடம் 4ஆம் இடத்தில் உழவக்கூடிய அற்புதமான நாள். 3ஆம் இடத்தில் அமரும்போது நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு பயணம் ஏற்படும், பயணத்தால் வெற்றி ஏற்படும். 4ஆம் இடம் காலையில் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் சந்திர பகவான் சுட்சத்திரமாக 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் வலுவாக அமருகிறார். அதனால் ஏதோ இல்லத்திற்கு தேவையான சொகுசான விஷயங்கள்லாம் வந்து சேரும். சில பேர் தலகாணி வாங்கிட்டு வருவாங்க, அதுவே தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சொகுசு தானே. அது மாதிரி ஏதோ ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயம், இல்லத்திற்கு தேவையான ஒரு விஷயம் கையில் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் அந்த இடத்த பார்க்குறார், சுகஸ்தானத்தை. செவ்வாய் வண்டி வாகனங்களுக்கு அதிபதி. அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு ஏற்படும். யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். காலையில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல செய்தி. இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும்னு. நல்ல செய்தின்னா என்ன? உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம். பிடிப்பது எல்லாமே நல்ல செய்தி தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச என்வாயர்மெண்ட்டில், பிடிச்ச சூழ்நிலையில் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது உங்களை வந்து பிடித்துக்கொள்ளும். அப்படி ஒரு நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் வந்து ராசியை கடக்கிற இந்த நேரத்தில் தான் பல அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கி 10:15 மணி அளவில் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல சுட்சத்திரமாக வலுவாக அமர்கிறார். அதனால் பண வரவு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அது தீரும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் அங்கே வலுவாக அமர்ந்திருக்காருங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால் தேவையில்லாத வம்பு தும்புகள் ஏதாவது வரலாம். கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் தான் பணத்தை கையாள வேண்டும். ஆனால் நிச்சயம் இன்று பணம் வரும். கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் காலையில் 10:15 அளவில் உங்கள் ராசிக்குள் வருகிறார். உங்கள் ராசிக்குள்ளே வந்து செவ்வாயும் சந்திரனும் சமசப்தமமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது சந்திரமங்கல யோகத்தில் ஒரு யோகம்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார், ராசிக்குள் இருக்கும் சந்திரனை பார்க்குறார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இது யோகம்தான். அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். சில உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திப்பீங்க. அரசால் அலுவலகங்கள், அதில் ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கி போயிட்டு ஏதாவது வேலை ஆகணும்னு நினச்சிங்கன்னா அரசு அலுவலகங்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சுணக்கங்கள், தடைகள் இருந்தால் அதெல்லாம் விலகும். இன்று முதல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல முன்னேற்றத்திற்கான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11 மற்றும் 12ஆம் இடத்தில் உழவக்கூடிய நாள். 12ஆம் இடத்துல வந்து வலுப்பெறுகிறார் யார்? சந்திர பகவான். அதனால் செலவுகள் தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். எதிர்பார்த்த செலவுகளும் இன்றைக்கி வரும், எதிர்பார்க்காத செலவுகளும் வரும். நம்ம போட்ட பட்ஜெட்டை தாண்டியும் செலவு அதிகமாகும். இந்த மாதிரி செலவுகள் தான், திரும்புகிற பக்கம்லாம் செலவுகள் தான். ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். செலவை அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் படிக்கிற மாணவர்கள், அந்த மாதிரி இப்போது எக்ஸாமை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது அது ஒரு யோகமான நேரம். நல்லா படிக்க முடியும். ப்ரிப்ரேஷன், ஒரு ஜாயின்ட் ஸ்டடி, ஒரு மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்கிறது, இல்லை அவங்க டீச்சர் வீட்டுக்கே போய் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் படிப்பாங்க. அப்போது நல்ல ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு கிடச்சி அவங்களுக்கான ஒரு அரவணைத்து கொண்டு போய் மாணவர்களை மேலே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த மாணவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீங்க. நல்ல சிறந்து வரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 10:15 மணிக்கு அப்புறம் யோகம் பிரமாதமாக இருக்குது. நேற்றைய தினமே நல்ல நாள் தான். இன்றைக்கி அதை விட பிரமாதமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சந்திரன், அதுவும் ஆட்சி பெற்ற நிலையில் சந்திரன். ஒரு 10:15 மணிலேருந்தே சந்திரன் வந்து அங்கே வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். கடகத்தில் வந்தால் ஆட்சி ஆகுவார். ஆட்சியாகி உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகமான சுக்கிரன் வந்து சந்திரனை பார்ப்பார். சுக்கிரன் சந்திரனை பார்க்கும்போது செல்வ நிலையில் ஒரு உயர்வு ஏற்படும். நல்ல வருமானம் வரும். பண தன லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கான புதிய திட்டங்கள் திட்டுவீங்க. அதற்கான ஏதாவது ஒரு சந்திப்பு, யாரையாவது மீட்டிங் போய் பார்க்கணும், பேசணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விதமாக நடக்கும். உங்கள் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் ஒரு தன்னிறைவு ஏற்படும். தன்னிறைவுனா ஒரு செல்ஃபாக நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பிடிக்கணும் நம்ம செய்யக்கூடிய செயல்களில். அது கிடைக்கும். யோகமான திருப்தியான நல்ல நாள் இது.
துலா ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி 10ஆம் இடம் வருகிறார். 10ஆம் இடம் வந்ததுக்கு பிறகு அவருக்கு சுக்கிரனின் பார்வை கிடைக்கிது. சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை. அப்போ தொழில் நல்லா நடக்க போகுது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க, தொழில் முன்னேற்றம். அதே மாதிரி உத்தியோகம், நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதற்கான ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்தப்படும். உங்கள் பேர் தான் அதில் பரிசீலிக்கப்படும். யார் உங்கள் பேர் நல்ல திறமைசாலி, அவரை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஒன்று உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அனுப்பணுன்னா அதுக்கும் உங்கள் பேரை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ வெளிநாடு போகிறதுக்கு கூட நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரலான்னு. இன்றைக்கி நாளைக்கெல்லாம் யோகம் பிரமாதமாக இருக்குது, நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 10:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் விலகுகிறது. ஏதாவது முக்கியமான விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல், யாராவது ஆஃபீஸில் பார்த்து பேசணும், இல்லைனா தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லாமே 10:15 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுமூகமாக இருக்கும். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சுட்சத்திரமாக அமர்ந்திருக்கார். அவரை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பார்க்குறார். சந்திர மங்கள யோகம், பிரமாதமான யோகம். நல்லா 10:15 மணிக்கு மேலே உங்களுக்கு மிக மிக யோகம் இருக்குது. 7க்குடையவனான சுக்கிரனும் சந்திரனை பார்க்குறாரு. அதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும், செல்வ நிலையில் உயர்வு ஏற்படும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. காலையில் 10:15 மணிக்கு அப்புறம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் காலையில் 10:15 மணி அளவில் ஆரம்பிக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஏதாவது இருந்தது, ஏதாவது பேங்க்குக்கு போகணும் வரணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா காலையில் 10:15 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சந்திரன் 8ஆம் இடம் அங்கே வலுப்பெறுகிறார். சந்திரன் வலுப்பெறுவதுங்கிறது ரிஷபத்தில் வலுப்பெறுவார், அதே மாதிரி கடகத்துலேயும் வலுப்பெறுவார். அஷ்டமாதிபதி வலுப்பெற்றால் அது கடகராசிக்காரர்களை கொஞ்சம் ஆட்டி பார்க்கும், தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் ஆட்டி பார்க்கும். அப்போது என்ன பண்ணோம், உடம்பு நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நிலையில் ஆரோக்கியம் சீராக வச்சுக்கணும், இல்லைன்னா கெட்டு போகும். ஆரோக்கியம் கெட்டு போகும், அதை தான் சீராக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். சீராகனா எப்படி வச்சுக்கிறது, போகிற இடத்துல வர இடத்துல எதாவது சாப்பிடக்கூடாது, நம்ம கொண்டு போகிற தண்ணியை குடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைஜீனிக், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட. முன்னாடி நம்ம இந்த கோவிட் டைமில் சமூக இடைவெளியோடு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அளவாக பேசணும், அளவாக சாப்பிட்ணும், தேவை எதுன்னு தெரிஞ்சு இருந்துக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தில் உழவக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம். அதனால் இதெல்லாம் இப்போ வண்டி வாகனங்கள், அசையும் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். அதை விட இப்போது சந்திர பகவான் 7க்குடையவர் ஆட்சி பெற்ற நிலையில் இன்றைக்கி 10:15 மணிக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரார். சுக்கிரன் பார்க்குறார். சுக்கிரன் களத்திரக்காரகன். களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் உட்கார்ந்துருக்கார். அப்போது திருமண வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும், இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகலைன்னா இப்போ ஆகும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது அந்த வீட்டில் ஏதாவது சுபமங்கலமான விஷயம், அதுவும் திருமணம் சார்ந்த விஷயத்திற்கான முயற்சிகள்லாம் பலிக்கும். இப்போ நல்ல நாள், திருமண உறவுகள் மேம்படும், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஏதாவது மறைமுகமான தொந்தரவு கொடுக்கறதுக்கு யாராவது வருவாங்க. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை யாராவது பார்ப்பீங்க. கொஞ்சம் உங்களை டென்ஷன் ஏற்றுவாங்க. அதனால் மைண்டு டிப்ரெஸ் ஆகலாம். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டயத்துக்கு சாப்பிடணும். உணவு ஒத்துக்காது, சில பேருக்கு அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாம். எதிரிகளின் தொந்தரவு, எதிரிகளின் பயமுறுத்தல் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் போய் அங்கே பலமாக உட்கார போகிறார், ஆட்சி பெற்ற நிலையில். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதுவும் நம்மளுடைய புத்திரர்கள், குழந்தைகளை சொல்லக்கூடிய இடம். குழந்தைகள் இப்போ நலமாக இருப்பார்கள், வளமாக இருப்பார்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கும், பேரன் பேத்தி பிறக்கும். இந்த மாதிரியான ஒரு நல்ல நிலையில் இருக்குது. சந்திர பகவான் ராசிக்கு 2க்குடையவர். 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், வருமானத்தை சொல்லக்கூடிய இடம்.
அந்த ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரனை பார்க்குறாரு. சந்திரமங்கல யோகம் பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு. காலையில் 10:15 மணிக்கு மேலே வர இருக்கும் ஓரிரு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மிகவும் யோகமான நாள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி காணலாம். தொழில், உத்தியோகம், வெளிவட்டார சமூகத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பான இருக்குது. உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்தில் உயர்வு உண்டு. நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு அந்த இடத்துலலாம் உங்களுக்கு கௌரவ பதவி கொடுப்பாங்க. சில பேருக்கு இந்த ஃப்ளாட்டில் போன வருஷம் வரைக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டார் சார், செக்ரட்டரியாக இருந்தார், நீங்கள் இருங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி சில கௌரவ பட்டங்கள் பதவிகள் கொடுக்கப்படும். அதை ஏற்றுக்கொள்வீங்க. நல்ல நாள் இது.